ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் எட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். சுற்றுச்சூழல் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், இதில் வந்து கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. உள்ளே என்ன இருக்குது பார்த்துங்க. இங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது படிச்சுங்க. நான் எல்லாத்துலேயுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன், ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள், நார்கள், எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். 1 மார்க்கில் நிறைய கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், பசுமை இல்ல விளைவுகள் புவி வெப்பமடைதல். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ரொம்ப எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கோங்க. 5 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க. மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமான்ற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, அது ரொம்ப முக்கியம். அது வந்து 1 மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து புவி வெப்பமடைதலின் விளைவுகள். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பசுமை இல்ல வாழ்வுக்கு வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கார்பன், மீத்தேன், நைட்ரஜன் ஆக்சைடு, அந்த மாதிரி 3 இது வெளியிடுது. ஸோ இந்த 3மே வந்து தனித்தனியாக 3 மார்க்ஸில் கேட்பாங்க. பசுமையில் வாழ்வுகள் வெளியிடும் மூலங்கள் அப்படின்றது மொத்தமாக கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள், என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல். இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுலேருந்து அதிகமாக 1 மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்குது. செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். இதை இது பண்ணிங்க, இது 1 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய 1 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஓசோன் படம் பற்றி பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது, ஓசோன் குறைதலின் விளைவுகள். ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஓசோன் குறைவு அப்படின்னா வந்து அதோட கனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை தான் ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேளாண் காடுகள் வந்து 2 மார்க் கேட்பாங்க. வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க. வேளாண் காடுகளின் நன்மைகள். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து நிலையந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதுல உயிரி வேலி மற்றும் புரத வங்கி, உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள், இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க, தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க. அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான். ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள். அடுத்து வந்து காடழிப்பில் வந்து காடு அழிப்பதற்கான காரணங்கள் 3 மார்க் கொஷின். காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது 2 மார்க் கொஷின். அப்புறம் வந்து காடு அழிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. காடு அழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ அதை பார்த்துங்க. புதிய காடு வளர்த்தல். இந்த புதிய காடு வளத்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், அதை பார்த்துங்க. அப்புறம் வந்து ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா 1 2 ஸோ 2 தாவரங்கள் இருக்குது. ஸோ 2 தாவரமே பார்த்துங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 199 பக்கம் டேரெக்டாக வந்துடுங்க. 191 பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வளிமண்டலத்தில் அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், அதை பார்த்துங்க. அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க. கார்பன் சேமிப்புனா என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது என்ன அப்படின்னா வழித்தடத்தை குறைக்கும் கீழ்காண முறைகளை பின்பற்றலாம். உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல். என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் வந்து மழைநீர் சேகரிப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அதுவுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு. அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், இது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரின பன்ம தாக்க மதிப்பீட்டு பயன்கள். இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின், இது பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து புவியியல்சார் தகவல் அமைப்பு. புவியியல்சார் தகவல் அமைப்பில் வந்து இந்த புவியியல்சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்குதாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன இது இருக்குது, சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், இது எல்லாமே பார்த்துங்க. அவ்வளோதான், பாடம் சுருக்கம் வந்துருச்சு. பாடம் சுருக்கில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு. இந்த புக் பேக் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயிர் பெருக்கம், அதாவது 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க 9வது பாடம் பயிர் பெருக்கம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோட கற்றல் நோக்கங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிமுகம்லாம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் 2வது பக்கம் திருப்பிங்க அப்படின்னா வேளாண்மையின் தோற்றம். வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துங்க. வேளாண்மையின் வரலாறு, அது என்னென்ன வரலாறு இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக படிங்க. அடுத்து உயிரி உரங்கள். உயிரி உரங்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ நிறைய டைப் ஆஃப் உயிரி உரங்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அலோசிலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம், அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி திரவ உரம் அப்படின்னா நிறையா இருக்குது. அப்புறம் வந்து உயிர் பூச்சிக்கொல்லிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கு அப்புறம் தழை உரமிடுதல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்துக்குங்க. இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்கலாம். அதாவது கடற்பாசி திரவம்னா என்ன? கடற்பாசி திரவம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இங்கே இருக்குது பாருங்கள், கடற்பாசி திரவ உரம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீதி எல்லாமே 3 மார்க்ஸ் அது மாதிரி நிறைய கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. அடுத்து வந்து பயிர் பெருக்கம். பயிர் பெருக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதில் வந்து பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. பாரம்பரிய பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரி, அடுத்து வந்து தாவர அறிமுகம். இதில் வந்து முதல் நிலை தாவர அறிமுகமில் முதல் நிலை 2ஆம் நிலைன்னு 2 இருக்கும். இது 2மே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை 2மே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேர்வு செய்தல், ஓகேவா? தேர்வு செய்தலில் வந்து இயற்கை தேர்வு, செயற்கை தேர்வு, கூட்டுத் தேர்வு, இதெல்லாம் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களப்புருத்தம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ களப்புருத்தம்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுங்க. அது வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் களப்புருத்தம். அதில் வந்து நிறையா இருக்குது. ஆண்மடலாக்கல், பெற்றோரை தேர்ந்தெடுத்தல், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ களப்புருத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். நெக்ஸ்ட்டு வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க. பன்மடிய பயிர் பெருக்கம் அடுத்து அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த பாக்ஸும் பார்த்துங்க. பன்மடிய பயிர் பெருக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி. பசுமை புரட்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது. பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அது எல்லாமே பார்த்துக்கங்க. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா இங்க ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க. இதையுமே பார்த்துக்கங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதனால சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் பாடமே முடிய போகுது. ஆ நவீன தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசா குடுத்துருக்காங்க. இதையுமே பார்த்துக்கங்க. இதில அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு பாக்ஸ் போட்டு சில டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இதையுமே பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு. பாடம் முடிஞ்சிடுச்சு. இதில உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பாட சுருக்கம் ஃபுல்லா நீங்க இந்த பாடம் ஃபுல்லா என்ன படிச்சீங்களோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அத பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றது நம்புறேன். ஸோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எந்த கலை சொற்கள்லாம் வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் போயிட்டு காலேஜ் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்க. வேற என்ன டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருங்க. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா, அத மொத பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ உங்களால பார்த்துக்க முடியும். ஓகே ஃபிரெண்ட்ஸ் டாடா பை பாய். அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை பாய்.